இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. நம்ம சாமுண்டீஸ்வரி பத்திரிக்கை எடுத்துகிட்டு கோயிலுக்கு வராங்க. அப்போது அம்மனுக்கு சாத்தின புடவையை ஏலத்தில் எடுக்கணும், அது நம்மளுக்கெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருதிக்கிட்ட சொல்ல, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அத்தை, அந்த புடவை எவ்வளோ ரூபாய் இருந்தாலும் அதை நான் விலைக்கு வாங்கி எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரேவதி கார்த்தியை தான் தேடிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ரோகிணி வந்து ரேவதி கிட்ட கேட்குறாங்க, என்ன ரேவதி உன்னோட எம்டி இங்கேயும் வந்துட மாட்டாரா அப்படின்னு சொல்லி தானே நீ தேடிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சும்மா இருங்கக்கா, நம்ம எதுக்காக இப்போ கோயிலுக்கு வந்திருக்கோம், நம்ம பத்திரிக்கையை வச்சு பூஜை பண்றதுக்காக வந்திருக்கோம், இந்த மாதிரி நேரத்தில் நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, இல்ல ரேவதி உன்னோட எதிர்பார்ப்பு எனக்கு என்னன்றது நல்லாவே தெரியும், அதனால தான் நீ எம்டியை தேடுறியோன்னு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதி மனசுல நினைக்கிறாங்க, அக்கா சொன்ன மாதிரி எம்டி வந்தா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த சைடு அந்த புடவையை வந்து ஏலத்தில் விட்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் ஒருத்தரும் தன்னோட விலையை வச்சு அந்த புடவையை ஏலத்தில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் 1000 சொல்றாரு, ஒருத்தர் 5000 சொல்றாரு. அப்போ மருது இவங்களாம் வேலைக்காக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 25000 அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே அவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன 25000மா? சரி, இதுக்கப்புறம் யாரும் இந்த புடவையை வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 25000 ஒரு தரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கார்த்தி வந்துடுறாங்க. கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்ததுமே நம்ம சாமுண்டீஸ்வரி செம்மையாக கோவப்படுறாங்க. சந்திரா சொல்கிறாங்க, என்னக்கா இவன் இங்கேயும் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அவன் எனக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்கு எங்கே இருந்தாலும் வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, நீ எதுக்கும் கவலைப்படாதக்கா, அந்த புடவை நம்மளுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம கார்த்தி வந்து அந்த புடவையை நான் 50000 ரூபாய்க்கு ஏலத்துக்கு எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட மருது வந்து அப்படியே 60000 75000 அப்படின்னு கூட்டிக்கிட்டே போறாங்க. நம்ம கார்த்தி சும்மா இருப்பாரா, டக்குன்னு 1 லட்சம் டாரு. 1 லட்சம் சொன்னனுமே அங்க ஏலத்தில் வீட்டுறவங்க வந்து சொல்றாங்க, என்னப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, நீங்க பாட்டுக்கு அம்மனோட புடவைக்கு இப்படி விலை மேல விலை வச்சுட்டு போனீங்கன்னா அப்புறம் அம்மனோட புடவைக்கு என்ன மதிப்புக்கு இருக்கு, ரூபாயை வச்சுலாம் அம்மனோட புடவையை யாரும் வாங்கிட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க இது ஏலம் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ராஜராஜன் சொல்றாங்க, ஆமா அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குல்ல, இதை எப்படி விலைக்கு வாங்க முடியும், அதெல்லாம் இல்லை, மேற்கொண்டு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே அங்கே இருக்கிறவங்கலாம் ஒரு சீட்டில் ரோஜா பூ போடுறாங்க, இன்னொரு சீட்டில் வேற பூ வைக்கிறாங்க. அப்போ ஒரு சின்ன பிள்ளையை விட்டு அந்த குழுக்கல்ல அந்த சீட்டை எடுக்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரோகிணி ரேவதி 2 பேருமே மனசில் வேண்டிட்டு இருக்காங்க, எப்படியாவது ரோசா பூ தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருக்க. இந்த சைடு மருது சொல்கிறாங்க, கவலைப்படாதீங்க அத்தை, நம்மளுக்கு சாதகமாக தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த பேப்பரை விரிச்சு பார்க்குறாங்க, அதில் ரோசா பூ தான் இருக்குது. அதை பார்த்ததுமே ரேவதிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம கார்த்திக்கு தான் அந்த புடவை போச்சு. இதை பார்த்ததுமே சாமுண்டீஸ்வரிக்கு என்ன பண்றதுனே தெரியல, செம்ம கோவத்தில் போறாங்க. அப்போ நம்ம ரேவதி மனசுல நினைக்கிறாங்க, அவர் எதுக்காக இந்த புடவையை ஏலத்தில் எடுத்தார் ஒன்றும் புரியலையே, ஒருவேளை அவருக்கு கல்யாணம் ஆயிருந்தா கண்டிப்பா அவர் பொண்டாட்டிக்காக எடுத்திருக்கணும், அப்பனா அவர் வேற யாருக்காகவோ தான் இந்த புடவை எடுத்திருக்காரு, அது யார் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பின்னாடியே போறாங்க. கார்த்தி பின்னாடியே போயிட்டு கார்த்தி கிட்ட கேட்குறாங்க, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா எம்டி, நீங்க எதுக்காக இந்த புடவை எடுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே நம்ம கார்த்தி வந்து சிரிக்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, கண்டிப்பா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரியுது, உங்க மனசுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பொண்ணுக்காக தான் நீங்க இந்த புடவையை ஏலத்தில் எடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்றாங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான், என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணுகிட்டயே இந்த புடவை போய் சேரும் அப்படிங்கிற மாதிரியே நம்ம கார்த்தி சொல்லிடுறாங்க. நம்ம ரேவதி அந்த புடவை நமக்கு வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி மனசுல நினைச்சிக்கிட்டு இருக்க, அதே மாதிரியே அந்த புடவை நம்ம ரேவதிக்கு தான் போய் சேர்ந்துச்சு. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து நினைக்கிறாங்க, ரேவதி எனக்கு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா உன் கழுத்துல நான் தான் தாலி கட்டுவேன், அது மட்டும் இல்லாம இந்த புடவையை கட்டி தான் நீ மனமேடையில உட்காரவே போற அப்படிங்கிற மாதிரி நம்ம கார்த்தி ஒரு பக்கம் நினைச்சிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ரேவதி கார்த்தி சொன்னதை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா போய்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த புடவையை எழுத்துல எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி சந்திரா எல்லாருமே செம்ம கடுப்புல இருக்கா. அப்பதான் மருது வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க, என்னத்த எப்ப பாரு அவனையே தூக்கடிச்சுக்கிட்டே இருக்கான், என்னால அவன் முன்னாடி தோத்து போய் நிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்றாங்க, மாப்பிள்ள நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுதா, நீங்க எல்லா விஷயத்திலுமே தோத்துக்கிட்டு இருக்கீங்க, ஆனா கண்டிப்பா ரேவதி கழுத்துல தாலி கட்டுற விஷயத்துல மட்டும் உங்களால தோக்கவே முடியாது, ஏன்னா நீங்க தானே ரேவதி கழுத்துல தாலி கட்ட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா வந்து மருது கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் மருது மனசுல நினைக்கிறாங்க, ரேவதி உன் கழுத்துல நான் தாலி கட்டினதுமே உன்னோட வாழ்க்கையை தலைகீழா மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி மருது வந்து பயங்கரமா வில்லத்தனமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ராஜா சேதுபதி கிட்ட போயிட்டு நம்ம கார்த்தி சொல்றாங்க, இந்த மாதிரி அந்த புடவையை நான் தான் ஏலத்தில் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ நம்ம பாட்டி தாத்தா 2 பேருமே முடிவு பண்றாங்க, இந்த புடவையை எப்படியாவது ரேவதி கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி அந்த புடவையை ரேவதிக்கு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அந்த புடவை தாத்தா பாட்டி வீட்டுல இருந்து தான் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சதுமே நம்ம ரேவதி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் சாமுண்டீஸ்வரிக்கு அந்த
அந்த புடவையை வாங்கவே இஷ்டம் இல்லை, ஆனால் ரேவதிக்காக அந்த புடவையை வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையை வாங்கிடுறாங்க. அப்போ தான் நம்ம ரேவதி கார்த்தி சொன்னதை நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார்ல, என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கையில் தான் இந்த புடவை போய் சேரும்னு சொல்லிட்டு. அப்போ ரேவதி கையில் சேர்ந்துருக்குன்னா அப்போ ரேவதி தான் கார்த்திக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி பல கற்பனையில் அவங்க திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சாமுண்டீஸ்வரினால அந்த புடவையை வேணான்னு தடுக்க முடியாது. ஏன்னா நம்ம ரேவதி கிட்ட தாத்தா பாட்டியோட பேரனை தானே ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசிட்டு இருக்காங்க. அப்போ தாத்தா பாட்டி கொடுக்குற புடவையை சாமுண்டீஸ்வரி ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். இந்த இடத்துல ஏதாவது கோல்மால் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரேவதிக்கு சந்தேகம் வந்துடும். அதனால வேற வழி இல்லாமல் வாயை மூடிட்டு அந்த புடவையை வாங்கிடுறாங்க. நம்ம ரேவதியும் அந்த புடவை வந்ததுலேருந்து ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கா. அப்போதான் ரோகிணி சொல்கிறாங்க, என்ன ரேவதி, எம்டி சார் கையில் உள்ள புடவை இப்போ உன் கைக்கு வந்துடுச்சா, அதனால தான் நீ இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட நம்ம ரேவதி சொல்கிறாங்க, ஆமாக்கா, எம்டி வந்து என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னார், இந்த புடவை அவரோட மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கையில் தான் சேரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு, அதே மாதிரியே வந்து சேர்ந்துருச்சுல அப்படிங்கிற மாதிரி சொல்லி. இதை கேட்ட ரோகிணி செம்மையாக சிரிக்கிறாங்க. நான் தான் சொன்னல ரேவதி, உனக்கு தெரியாமையே நீ எம்டியை விரும்ப ஆரம்பிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்டு நம்ம ரேவதி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இல்லைக்கா, நீ அப்படியெல்லாம் சொல்லாத, அம்மா என்கிட்ட ஒரு விஷயம் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும்னா நான் வந்து தாத்தாவோட பேரன் கார்த்தியை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ரோகிணி வந்து மனசில் நினைக்கிறாங்க, அடி முட்டாளே, நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறதே எம்டி கார்த்தியை தாண்டி, அவர் தான் உண்மையான பேரன் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போ தான் ரேவதி சொல்கிறாங்க, என்னக்கா நான் சொல்ல ஏதோ யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ரோகிணி சொல்கிறாங்க, இல்லை ரேவதி, நான் உண்மையை நினச்சி பார்த்தேன், எனக்கு என்னமோ அந்த கார்த்தி தான் உன் கழுத்தில் தாலி கட்ட போகிறாரோன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட நம்ம ரேவதி வந்து சொல்கிறாங்க, அக்கா நீ வேற இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காத, அம்மா அன்னைக்கே நீங்கள் இப்படி பேசினதுக்கு செம்மையாக கோவப்பட்டு கத்துனாங்க, அதனால் நம்ம இந்த மாதிரி பேசலாம் பேச வேணாம், நம்ம குடும்பம் ஒன்று சேரணும்னா நான் தாத்தா பாட்டியோட பேரனை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட ரேவதியும் மனசில் வேண்டிக்கிறாங்க, கடவுளே எப்படியாவது கார்த்தி தான் ரேவதி கழுத்தில் தாலி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம கார்த்தி வந்து மயில் வாகனம் ராஜராஜன் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, அம்மனே முடிவு பண்ணிட்டாங்க, கண்டிப்பாக எனக்கும் ரேவதிக்கு தான் கல்யாணம் நடக்கும், என்னதான் அத்தை வந்து என்ன மறைச்சி மருதுவை காட்டி ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாலும் கடைசி நேரத்தில் அவங்க பேசின மாதிரியே ரெண்டு குடும்பம் ஒன்று சேர்றதுக்காக எனக்கும் ரேவதிக்கும் அவங்க கையாலே தாலி எடுத்து கல்யாணத்தை பண்ணி வைக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. இதை கேட்ட ராஜராஜன் சொல்கிறாங்க, எது எப்படியோ கார்த்தி, இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்தாலே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி. இதை கேட்ட மயில் வாகனம் சொல்கிறாங்க, இப்போ சகல இப்போ அந்த மருது வேற ரேவதியை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிறானேப்பா, அவனை எப்படிப்பா சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, அதான் ரேவதிக்கு தெரிஞ்சிருச்சு இல்லை, தாத்தா பாட்டியோட பேரனை தான் எப்படியோ அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் அந்த மருது ராஜா சேதுபதியோட பேரன் கிடையாது அப்படிங்கிற உண்மையை ரேவதி கிட்ட நிரூபிச்சுட்டாலே போதும், கண்டிப்பாக நம்ம ரேவதி வந்து மருத்துவ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இதை கேட்ட மயில் வாகனம் சொல்கிறாங்க, ஆமாப்பா சகல, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், என்னதான் அத்தை உன்னை பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருந்தாலும் கடைசியில் ஏமாற போகிறது அவங்க தான், அது அவங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி ஆட்டெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ரேவதிக்கு மருது வந்து உண்மையான பேரன் கிடையாது, எம்டி கார்த்தி தான் தாத்தா பாட்டியோட உண்மையான பேரன் அப்படிங்கிற விஷயம் ரேவதிக்கு தெரிய வந்தால் மட்டும்தான் இந்த கல்யாணத்தில் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ரேவதிக்கு கிட்டத்தட்ட சந்தேகம் வந்துடுச்சு, அதனால எப்படியோ கடைசி நேரத்தில் உண்மை தெரிய வரப்போது நம்ம கார்த்தி தான் ரேவதி கழுத்தில் தாலி கட்ட போகிறாங்க. இதை இன்னும் எத்தனை நாளைக்கு இழுக்க போகிறாங்க தெரியல, சீக்கிரமாக இந்த கல்யாணத்தை முடிச்சா நல்லா தான் இருக்கும், நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.